கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் அண்டு கான்ஸ்டன்ட். வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே கான்ஸ்டன்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற டைமில் அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது என்ன டேட்டாவை நான் வந்து வேரியபிளாக நான் வந்து டிக்ளேர் பண்ணணும், ஸோ எந்த டேட்டாவை நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சர்க்கிளுடைய ஏரியாவை நான் வந்து கால்குலேட் பண்ணணும். சர்க்கிளுடைய ஏரியாவை நான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நிறைய சர்க்கிள் ஒரு 3 சர்க்கிள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் 3 சர்க்கிளுடைய ரேடியஸுமே எனக்கு வந்து வேறு வேல்யூ எனக்கு வந்து இருந்தாலுமே, அந்த சர்க்கிளுடைய ஏரியாவை நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 சர்க்கிளுடைய பையோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3.14 தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஏரியாவை கால்குலேட் பண்ணால் பை வந்து கான்ஸ்டண்ட்டாகவும் ஆர் வந்து ரேடியஸ் மாறாமையே எனக்கு வந்து இருக்கும். எப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இதோடைய ரேடியஸ், ஆருடைய வேல்யூ. இப்போ இந்த சர்க்கிளுடைய ஏரியாவை நான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, பையோடைய வேல்யூ இந்த சர்க்கிளுக்கு வந்துட்டு பையோடைய வேல்யூ 3.14 தான், ரேடியஸ் வந்து 2.5 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ அதே இது வந்து இன்னொரு சர்க்கிள் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ரேடியஸ் மட்டும் நமக்கு வந்து போதுமானது. இதோடைய ரேடியஸ் வந்து 4.6 எனக்கு இருக்குது. சர்க்கிளோடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பையோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதே 3.14 தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது மூணாவது இன்னொரு சர்க்கிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.6 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பையோடைய வேல்யூ வந்து 3.14 தான், ரேடியஸ் வந்து 6.6. இப்போ இந்த 3 சர்க்கிளுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரேடியஸோடைய வேல்யூ வந்துட்டு 2.5, இங்கே வந்து 4.6, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6.6 எனக்கு வந்து மாறும். ஆனால் பையோடைய வேல்யூ வந்து பாருங்களேன் 3.14, 3.14, 3.14 மாறாமல் அப்படியே தான் எனக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு இதோடைய வேல்யூ வந்துட்டு மாறாமல் எனக்கு வந்துட்டு அப்படியே இருக்கோ, அதை நான் வந்து கான்ஸ்டண்ட்டில் நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதே அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம். இப்போ இந்த டேட்டாவுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூவும், இந்த இதுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஒரு வேல்யூவும், தேர்ட் சர்க்கிளுக்கு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூவும் எனக்கு வந்து வரும். இப்போ இது போல் வந்துச்சு அப்படின்னா, நான் இதை வந்துட்டு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணணும், ஆர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே இதில் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளாக தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் ஏரியாவை நான் வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆரோடைய வேல்யூ மாறும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்சர் ஏரியாவுடைய வேல்யூ எனக்கு வந்துட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ரேடியஸையும் ஆரும் நான் வந்துட்டு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிடுவேன். பையோடைய வேல்யூ 3.14 அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சேம் இதே இது அப்படியே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்துடலாம் வாங்க. ஸோ ப்ரோக்ராமோடைய கான்செப்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் பார்ட்டில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேட்டா டைப்பில் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் அப்படின்றது யூசர்லேருந்து ரேடியஸ் வாங்குறதுக்காகவும், ஏரியா அப்படின்றது ஆன்சரை நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஐ நான் வந்து கொடுத்துட்டு வேல்யூ நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அசைன் பண்ணிடுறேன் 3.14 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஆர் அப்படின்றது ரேடியஸ் வேரியபிள், நமக்கு ஏரியா அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்து வேரியபிள். இங்கே வந்து பை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு சர்க்கிளுடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எனக்கு ரேடியஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அப்போ நான் வந்து ஸ்கேன்எஃப்பில் நான் வந்துட்டு ரேடியஸ் நான் வந்து வாங்கிக்கிறேன். ரேடியஸ் வந்து டபுள் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டபுள் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கேன்எஃப்பில் வாங்கும்போது %LF நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேட்டா டைப்புக்கு %LF. ஸ்கேன்எஃப்பில் கண்டிப்பாக நான் வந்து வாங்கும்போது ஆம்பர்சன் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ ஆம்பர்சன் ஆர் நான் வந்து கொடுத்து வாங்கிக்கிறேன். வாங்கினதுக்கு பிறகு நான் வந்து ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஆர் நம்ம வந்து 2 டைம்ஸ் கொடுத்தாலே ஸ்கொயர் வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்துட்டு ஏரியாவில் இருக்கும். நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிள் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் %LF. ஆன்சர் ஏரியான்றது நான் வந்து டபுளில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
அதனால் எல்எஃப் நான் வந்து கொடுக்குறேன். ஸ்கேன்எஃப்பில் வாங்கும்போது தான் நான் வந்து ஆம்பர்சன் கொடுக்கணும். பிரிண்ட்எஃப் பிரிண்ட் பண்ணும்போது ஆம்பர்சன் நான் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ரிட்டன் 0. ஸோ வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு வந்து எடுத்துக்கும். இல்லை வந்து ரேடியஸ் நான் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நான் வந்து கொடுக்குறேன். 2.5 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 18.75 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற இந்த 2.5 அப்படிங்கிற இந்த டேட்டாவை வாங்கி ஆர் அப்படின்ற வேரியபிளுக்குள்ள வந்து அசைன் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு அடுத்தது ஏரியா இந்த ஸ்டெப்க்கு வரும். பையோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.14 இருக்குது. ஆரோடைய வேல்யூ வந்து 2 டைம்ஸ் கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். மூணுமே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈஸ் அப்படின்றது வரைக்கும் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் டபுள் கொட்டேஷனில் பிரிண்ட்எஃப் என்ன கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். %LF அப்படிங்கிற இடத்துல ஏரியாவில் வந்து ஆன்சர் கால்குலேட் பண்ணியிருக்கும். ஸோ 18.75 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த %LF அப்படிங்கிற இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நாம தான் எழுதணும். ஸோ இந்த நம்ம எழுதியிருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ரன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரேடியஸ் கொடுக்கணுன்றது நமக்கு வந்து தெரியும். இதே வந்துட்டு வேறு யாராவது ரன் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரியாது. அப்போ என்ட்ரு பண்ணாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ராங் ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ எந்த ஒரு டேட்டாவும் நம்ம வந்துட்டு இன்புட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை தான் நம்ம வந்து என்ட்ரு பண்ண சொல்லணும். இப்போ பிரிண்ட்எஃப்பில் enter the value r அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். enter the value r நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துட்டு ரேடியஸ் வேல்யூ தான் என்ட்ரு பண்ண நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரேடியஸ் வேல்யூ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். 3.6 நான் வந்து கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேல்யூ கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து சொல்லும். சேம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஹெட்டிங் நம்ம வந்து கொடுக்குறனால நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட்எஃப்பில் /n அப்படின்னா நியூ லைனுக்கு /t நான் வந்து கொடுத்தேன்னா டேப் கீபோர்டில் வந்து டேப் கீ கொடுத்தேன்னா ஒரு டேப் தள்ளி வரும். அதுக்காக ஏரியா ஆஃப் சர்க்கிள் நான் வந்து கொடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ என்டர் த வேல்யூ இந்த இடத்துல இருக்குங்களா /n கொடுக்காம விட்டுருக்கோம். ஸோ அதில் /n கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்துடும். ப்ரோக்ராமுக்கான ஹெட்டிங் இருக்கும். என்டர் த ரேடியஸ் வேல்யூ கேட்கும். 6.6 நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆன்சர் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.